தமிழில் ஒவ்வொன்றையும் வள்ளலார் ரொம்ப ஆழமாக அதில் பொருள் உணரணும்னு சொல்லுவார். இந்த துறவுங்கிற வார்த்தையில் இருக்கிற முதல் எழுத்து என்ன? து. இத்து கூட்டல் உ. இதில் இத்தை மட்டும் தனியாக எடுத்துட்டிங்கன்னா என்ன வார்த்தை வரும் தெரியுமா? இத்து கூட்டல் உறவுன்னு வரும். துறவை பேசுகிற சொல்லுக்குள்ளே இத்து கூட்டல் உறவுங்கிற ஒரு சொல் வரும். உறவை விடுறது தான் துறவு. ஆனால் துறவுங்கிற தமிழ் சொல்லுக்குள்ளேயே உறவுங்கிற ஒரு சொல் இருக்கும். அப்போ இதுக்கு என்ன பொருள் சொல்கிறாரு வள்ளலார்லாம்? இத்துங்கிறது தகரம் அப்படிங்கிறார். தகர வித்தைன்னு நிறைய நீங்கள் சன்மார்த்தில் சொல்லியிருப்பார். தகரம் அப்படின்னாலே என்னென்னா உடம்பை நித்திய உடம்பாக்குறது, சாகா மரணமில்லா பெருவாழ் அடையிறதுங்கிறார் வள்ளலார். இன்னொரு இடத்துல இத்து தகரம் அப்படிங்கிறது இறைநிலைங்கிறார். அப்போ யார் ஒருவர் இறைநிலையோடு உறவு வைக்கிறார்களோ, இத்தோட உறவு வைக்கிறார்களோ அது துறவுன்னு மாறுதுன்னு தமிழ் அதுக்கு ஒரு அழகான பொருளை வச்சுருக்கு பாருங்கள். இது எல்லா சமயத்துக்கும் பொதுவான ஒரு நிலை. ஆனால் அதுக்குள்ளே நான் இப்படி தான் முறையில் வருவேன் துறவுக்கு, நான் இந்த வயசில் தான் துறவுக்கு வரணும், நான் இந்த உடை தான் போட்டுக்கணும், நான் இந்த சாப்பாடு தான் சாப்பிட்ணுங்கிறதெல்லாம் அந்தந்த சமயங்கள் ஏற்படுத்தி கொள்கிறதே ஒழிய, நான் முதல்ல சொன்ன மாதிரி துறவு அப்படிங்கிறது ஒரு மனப்பாங்கு. அது இந்த உலகியலிருந்து நான் என்னை விடுவிச்சிக்கணும்னு நினைக்கிற ஒரு மனப்பாங்கு. அப்படி நான் விடுவிச்சிக்கணும்னு நினச்சி பரம்பொருளோடு போகிற போது எனக்கு நடுவில் எந்த சமயமும் எந்த நிறுவனமயமாக்கப்பட்ட எந்த கொள்கைகளும் எந்த கோட்பாடுகளும் அவசியமே இல்லை. அதனால தான் வள்ளலார் எதுலேயுமே இல்லாமல் அவர் தன்னுடைய அந்த மேல்நிலைக்கு வரும்போது அவரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட எதையுமே அவர் ஃபாலோ பண்ணலை. அவருக்கு முன்னாடி துறவிகள்லாம் சமைக்கக்கூடாது, தெரியுங்களா? அவருக்கு முன்னாடி துறவிகள் சமைக்கக்கூடாது. இன்றைக்கும் பட்டினத்தாரே பிச்சை எடுத்து. ஆமாம், துறவிகள் சமைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்ன விவேகானந்தர் வட இந்தியா முழுக்க துறவு போனதுக்கு பிறகு சாப்பாட்டுக்கு வீட்டு கதவை தட்டி தட்டி தான் சாப்பிட்டார். அவரே சுயசரிதையில் பதிவு செஞ்சுருக்கார். சில வீடுகளில் நான் போய் பசின்னு கேட்பேன், ரொட்டியை கொடுப்பாங்க, 10 நாள் ரொட்டியாக இருக்கும், காஞ்சி போயிருக்கும், கடிச்சா உடையும், என் பல்லுன்னுவார், பல்லு உடையும், ஆற்று நீரில் ஊற வச்சு தான் நான் அந்த ரொட்டியவே நான் சாப்பிடுவேன், அப்படி தான் என் பசியை தீர்த்துக்கிட்டேன்னு விவேகானந்தர் சொல்கிறார். விவேகானந்தர் எப்போ வந்தார்? வள்ளலாருக்கு பின்னாடி வந்தார். வள்ளலாருக்கு முன்னாடி புத்தர் இருந்தார், துறவினுடைய மிகப்பெரிய கோட்டையை கட்டி அமைச்சவர். ஆனால் அவர் என்ன சொன்னார் சீடர்களுக்கு? யாரும் சமைக்கக்கூடாது, எல்லாரும் போய் பிச்சை கேளுங்க, பிச்சை கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுங்க, அந்த சாப்பாடை மொத்தமாக வச்சு பகிர்ந்து சாப்பிடுவோன்னு சொன்னார். இப்போ பாருங்கள், துறவுக்கு ஒரு இலக்கணம் இருந்துச்சு. துறவிகள் ஒருபோதும் அடுப்பை ஏற்றக்கூடாது. ஆனால் வள்ளலார் என்ன பண்ணார்? பிரேக் பண்ணார். எந்த துறவி அடுப்பை மூட்டக்கூடாதுன்னு சொன்னாரோ, ஆனால் வள்ளலார் ஒரு துறவியாக அடுப்பை மூட்டி இன்றைக்கு வரைக்கும் ஊருக்கு சோறு போட்டுட்ருக்காருன்னா, அப்போது இந்த இலக்கணம் இதெல்லாம் நம்ம செட் பண்ணுறது. ஒரு சரியான பரம்பொருளை நோக்கிய பாதையில் போகிறவங்களுக்கு இந்த எந்த விதமான கொள்கைகளும் இதுவெல்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம்.